அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் உள்ள பெட்ரோல் பங்கில் நிரப்பிய பெட்ரோலுக்கு பணம் கேட்ட ஊழியரை 3 போதை இளைஞர்கள் கடுமையாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பெரியசாமி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பெரியசாமி, வணக்கம். தாக்கப்பட்டவரின் நிலை என்ன? போதை இளைஞர்கள் பிடிபட்டார்களா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் சையத். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை திருச்சி சாலையில் எழில்பாபு என்பவர் HB பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். இந்த நிலையில பெட்ரோல் பங்கில் இன்று அதிகாலை சுமார் 3:30 மணி அளவில் 3 இளைஞர்கள் ஒரு இருசக்கர வாகனத்தில் எடுத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமான மது போதையில் வந்த அந்த இளைஞர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்திற்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் நிரப்புமாறு இரவல் பணியில் இருந்த பாலி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற ஊழியரிடம் கூறியிருக்கின்றனர். மணிகண்டனும் உடனடியாக இருசக்கர வாகனத்திற்கு 200 ரூபாய் பெட்ரோல் நிரப்பிய நிலையில் பணம் இல்லை என்று 3 இளைஞர்களும் கூறியதோடு மணிகண்டனும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. அப்போது மணிகண்டன் பணியில் இருந்த நாச்சியார்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகரன் அந்த இளைஞர் மற்றொரு ஊழியரிடம் பணம் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்று கூறியதாக போதும் திரும்பவும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த போதையில் வந்த 3 இருசக்கரம் வந்த இளைஞர்களை மணிகண்டன் கடுமையாக தாக்கியிருக்கின்றனர். மேலும் தடுக்க முயன்ற ஹரிகரனையும் தாக்கியிருக்கின்றனர். மதுபோதையில் 3 இளைஞர்களும் பெட்ரோல் பங்கு ஊழியர்களை தாக்கும் காட்சி அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியிருக்கிறது. அந்த காட்சிகளின் ஆதாரத்தின் அடிப்படையில் மணிகண்டன் உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் செய்திருக்கிறார். அதன் பேரில் அங்கு விரைந்து வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக 3 இளைஞர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் கடுமையான போதையில் பெட்ரோல் பங்கு ஊழியர்களை தாக்கியவர்களை கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே உள்ள அன்னைக்கரை குப்பத்தைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்ந்து தங்களது விசாரணையை போலீசார் நடத்தி வருகின்றனர். கடுமையாக தாக்கப்பட்ட அந்த இளைஞர் தற்போது அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சையத், இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பெரியசாமி.